இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது ட்ரைபாட் மைக் எதுவும் இல்லாமல் யூடியூப் வீடியோஸ் எப்படி ஷூட் பண்ணுறதுங்கிறது. இப்போ இந்த இமேஜில் பார்க்குற இந்த மொபைல் ஹோல்டர் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இது ஒன்று மட்டுமே போதும் ஈஸியாக எப்படி ஷூட் பண்ணுறது. ஓவர் ஹெட் குக்கிங் வீடியோ இல்லை நீங்கள் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறீங்கன்னா அதை எப்படி ஷூட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது ஒன்று போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஓகே, நான் எப்படி நான் ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் நான் குக்கிங் வீடியோ எப்படி ஷூட் பண்ணுறேங்கிறத பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு பக்கத்தில் நான் ஒரு ஸ்டூல் போட்டிருக்கேன். ஸோ ஸ்டூலுக்கு மேலே இது தெரியும்ல, வெஜிடபிள்ஸ், ஆனியன், அந்த பேஸ்கெட். ஸோ இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் அந்த மொபைல் ஹோல்டரை ஃபிட் பண்ணியிருக்கேன். கீழே ஒரு ஸ்டூல், அதுக்கு மேலே அந்த பேஸ்கெட், அதில் அந்த மொபைல் ஹோல்டர் வச்சு அதில் என்னோடய மொபைலும் வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அடுப்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ ஷேக் ஆகாமல் ஈஸியாக வீடியோ எடுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு மேலே ஒரு லைட் இருக்கிறதுனால வீடியோஸ் எல்லாம் அவ்வளோ கிளியராக இருக்கும். பார்த்திங்கன்னா அடுப்பு இங்கே. இப்போ நீங்கள் ரைட் சைடில் உள்ள அடுப்பு வேணும்னா அந்த ஸ்டூலை கொஞ்சம் ரைட் சைடில் தள்ளி வச்சிங்கன்னா போதும், அதுவுமே கவர் ஆகும். ஸோ இந்த இடமே ஃபுல்லாக கவர் ஆகிரும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக காமிக்கலாம். ஸோ இது ஒன்று இருந்தால் போதும். இல்லை உங்கள்கிட்ட ஸ்டூல் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் கீழே ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து இன்ட்ரோ வீடியோஸ் நான் எப்படி ஷூட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னலில் அதே மொபைல் ஹோல்டர் தான், வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஸோ அதை அந்த கம்பியில் மாட்டி அதில் என்னோடய மொபைலை வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி வச்சுருக்கிறேன்னு. இப்போது அந்த மொபைல் ஹோல்டர் கீழே சாயாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு டெடிபியர், குட்டி டெடிபியர் தான் கிடையாது, நீங்கள் ஒரு கிளாத்தோ இல்லை வேறு எது கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஷேக் ஆகாமல் நீட்டாக கிளியராக வீடியோ எடுக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன் எப்படி எடுக்கிறேன்னு. இப்போ எனக்கு ஹெட்டு மட்டும்தான் ஷூட் பண்ணணும் அப்படின்னா அப்படி, இல்லை கொஞ்சம் ஃபுல் சைஸ் வேணும்னா கொஞ்சம் பேக் சைடு வந்துக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் ஷூட் பண்ணிக்கலாம், ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ ஜன்னலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நல்ல வெளிச்சம், எனக்கு ரைட் சைட்லேயுமே ஒரு ஜன்னல் இருக்குது, அதனால் நல்ல வெளிச்சம் எனக்கு கிடைக்கும், ஈஸியாக ஷூட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டியூப் லைட்டும் இருக்கும். ஸோ நல்ல வெளிச்சம் எனக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வேறு ஆங்கிளில் எப்படி நான் ஷூட் பண்ணுறது, வேறு லொக்கேஷனில் எப்படி ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்து வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஈஸியாக நம்மளுமே யூடியூப்பில் வீடியோ பண்ணலாம். தேங்க்யூ.